மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயார் என ரஷ்ய பலசக்தி பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய பலசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷசவின் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பலசக்தி பிரதி அமைச்சர் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்த போதே இதனை தெரிவித்திருந்தார். தற்போது ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்து ரஷ்யாவுக்கு புரிதல் இருப்பதாக இங்கு குறிப்பிட்ட ரஷ்ய பலசக்தி பிரதி அமைச்சர், பலசக்தி துறையில் மட்டுமின்றி தொழில்நுட்பம், இயந்திர உபகரணங்கள் போன்ற எவ்வகையிலான ஒத்துழைப்பையும் இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இலங்கையில் தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்பிற்கு தனது நன்றியை தெரிவித்த பிரதி அமைச்சர், இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்படும் என நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நிலவும் நீண்டகால நட்புறவை இங்கு நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, கடந்த காலங்களில் சோவியத் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் கைத்தொழில் உதவிகள் அக்கால பகுதியில் இலங்கையின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக அமைந்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அண்மை காலத்திலும் கூட இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பெருமளவிலான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழங்கும் ஒத்துழைப்பையும், இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகளையும், சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கி வரும் ஆதரவையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்திருந்தார். பிரதி அமைச்சரின் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு காரணமாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அரசியல் தீர்வாக சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பே தேவை, இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகரிடம் சாணக்கியன் தெரிவிப்பு. இலங்கையின் நீண்டகால இனப்பிரச்சினைக்கு நிலையான அரசியல் தீர்வாக சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பும் உண்மையான அதிகார பங்கீடும் அவசியம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மேற்கொண்ட விரிவான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை வலியுறுத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து சாணக்கியன் விரிவாக எடுத்துரைத்திருந்தார். குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, தொடரும் நில அபகரிப்பு மற்றும் இராணுவ ஆக்கிரமிப்பு, மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறாமை போன்ற விடயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எதிர்நோக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டிருந்தது. வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, முதலீடுகள் இல்லாமை மற்றும் போருக்கு பின்னரான மறுசீரமைப்பு பணிகள் முழுமையடையாத நிலை ஆகியவை அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளன என்பதை அவர் விளக்கியிருந்தார். பல்வேறு இன, மொழி மற்றும் கலாசார பன்முகைத்தன்மையை கொண்ட கனடா போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக அதிகார பங்கீட்டை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய சாணக்கியன், அந்த அனுபவங்கள் இலங்கைக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமையும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் நிலையான அமைதியை எட்டுவதற்கு நீதி, பொறுப்புக்கூறல், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பங்கீடு ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை இச்சந்திப்பில் சாணக்கியன் எம்பி மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். இலங்கை அரசாங்கத்தின் பதில் ஈரான் அரசாங்கத்தை அவமதிக்கின்றது, பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கம் முறையற்ற வெளியுறவு கொள்கையை பின்பற்றுகின்றது என்றும், ஈரான் தூதுவர் கூறிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் பதிலளிப்புகள் ஈரான் அரசாங்கத்தை அவமதிப்பது போன்றே அமைந்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சரான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நட்பு நாடுகளை அவமதிக்க மாட்டோம், அதாவது ஈரான் கப்பல் இலங்கையின் அழைப்புக்கமையவே வந்தது என்று ஈரான் தூதுவர் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை தளபதியினால் ஈரான் கடற்படை தளபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படியே அந்த கப்பல் இலங்கை நோக்கி வந்துள்ளது. ஆனால்
ராஜதந்திர ரீதியில் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார். ஈரான் தூதுவர் பொய் கூறுவதை போன்றே கூறுகின்றார். ஆனால் அது முற்றிலும் உண்மையாகும். இதேவேளை இலங்கை நட்பு நாடு என்றும் தாங்கள் எரிபொருட்களை வழங்க தயார் என்றும் தூதுவர் கூறியிருந்தார். அதேபோன்று ஹாமுஸ் ஜலசந்தியில் இலங்கைக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பலுக்கு எவ்வித இடையூறையும் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் ஈரானில் இலங்கை பணியாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை முழுமையாக பாதுகாப்பதாகவும் கூறியிருந்தார். பல்வேறு வழிகளிலும் நமது நாட்டுக்கு உதவியளிக்கும் நாட்டை இப்படியா நாங்கள் நடத்துவது? தூதுவர் கூறுவதை முற்றிலும் பொய் என நிராகரிப்பதா? அது பொய்யா? அது முற்றிலும் உண்மையே. நாங்கள் அந்த நாடுகளிடம் உதவி கேட்கும் போது, அவர்கள் பதிலளிக்கும் போது அதனை நிராகரிப்பது அறிவுபூர்வமான வெளியுறவு கொள்கை அல்ல. வெளியுறவு கொள்கைகளை முறையாக முன்னெடுக்க வேண்டும். இது வெளியுறவு கொள்கையை சரியாக பேணுவது அல்ல. ஈரான் அரசாங்கத்தை அவமதிக்கின்ற செயலாகும். ஈரான் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதியாகவே இலங்கையில் உள்ள தூதுவர் இருக்கின்றார். அவருக்கு கன்னத்தில் அறைந்ததை போன்று இவ்வாறு செய்யக்கூடாது என்றார். சுமார் 96 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய போதைப் பொருள் கடத்தல்காரர் விநியோகம் முறியடிப்பு. சர்வதேச கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதே கடற்படையின் பிரதான பணியாகும் என கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்மன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி மலைக்க வைக்கிறது. 2025ஆம் ஆண்டில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் கொக்கைன் ஆகிய 3 வகை போதைப் பொருட்கள் மட்டும் சுமார் 71 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இதுவரை சுமார் 25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 15 மாத கால பகுதிக்குள் சுமார் 96 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய போதைப் பொருள் விநியோகம் முறியடிக்கப்பட்டுள்ளது. கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ள கடற்படை இந்த ஆண்டில் இதுவரை 9 பல நாள் கடத்தொழில் படகுகள் மற்றும் 49 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் 13 பல நாள் கடத்தொழில் படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை போதை மாத்திரைகள், கஞ்சா மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்திய 123 படகுகள் இதுவரை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்த ஊடக பேச்சாளர், எக்காரணம் கொண்டும் கடத்தல்காரர்கள் நாட்டிற்குள் போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி மாவட்ட ஆட்டக்காரிக்கு பிராந்திய நெல்லினம் என்ற அரசு அங்கீகாரம். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய ஆட்டக்காரி நெல்லினத்தை பிராந்திய நெல்லினமாக உடனடியாக பரிந்துரைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய ஆட்டக்காரி நெல்லினத்துக்கு விவசாய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பரிந்துரை இதுவரை இல்லாத காரணத்தால் அதற்கான நியாயமான நிர்ணய விலையை தீர்மானிப்பதிலும் விவசாய காப்புறுதியை பெற்றுக்கொள்வதிலும் விவசாயிகள் சிக்கல்களை எதிர்கொண்டு வந்திருந்தனர். இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக ஆட்டக்காரியை ஒரு பிராந்திய நெல்லினமாக உடனடியாக பரிந்துரைப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகளை எடுப்பதாக பணிப்பாளர் நாயகம் உறுதியளித்திருந்தார். அதே நேரம் வடக்கு மாகாணத்தின் ஊடான ஏற்றுமதிகளை ஊக்குவிப்பதற்கும் நோய் தாக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கும் பலாலி சர்வதேச விமான நிலையம் மற்றும் காங்கேசன்துறை துறைமுகம் ஆகியவற்றை மையப்படுத்திய தாவர தனிமைப்படுத்தல் அலுவலகத்தை முழுமையாக இயங்கச் செய்வது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் வாழை கன்றுகள் ஊடாக பனாமா போன்ற கொடிய நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் சுங்க அதிகாரிகளுடன் இணைந்து கடுமையான கண்காணிப்புகளை மேற்கொள்ளவும் ஏற்றுமதியாளர்களுக்கு இலகுவாக சான்றிதழ்களை வழங்குவதற்குமான வசதிகளை மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் விதை சான்றிதழ்களை பெறுவதற்காக வடக்கிலிருந்து தெற்குக்கு விதைகளை அனுப்பிவிட்டு மாதக்கணக்கில் காத்திருக்கும் நிலையை மாற்றுவதற்காக வடக்கு மாகாணத்திற்குள்ளேயே விதை பரிசோதனை சிறிய ஆய்வுக்கூடங்களை விரைவாக நிறுவுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் விவசாயத்தில் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக பரந்தன் மற்றும் வவுனியா விவசாய கல்லூரிகளில் டிப்ளோமா கற்கனரிகளை விரிவுபடுத்துதல், இளைஞர்களுக்கான 4% குறைந்த வட்டியிலான கடன் திட்டங்களை இலகுபடுத்தல் மற்றும் பயன்படுத்தப்படாத அரச காணிகளை இளைஞர்களின் விவசாய முயற்சிகளுக்கு வழங்குதல் தொடர்பிலும்
கொள்கை ரீதியாக ஆராயப்பட்டிருந்தது. அத்துடன் அனுமதியற்ற மற்றும் காலாவதியான விவசாய ரசாயனங்கள் சந்தையில் விற்கப்படுவதை கடுமையாக கட்டுப்படுத்தவும், அவ்வாறு ஈடுபடும் வர்த்தக நிலையங்களின் பதிவுகளை உடனடியாக ரத்து செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. வேலையின்றி சொகுசு வாழ்க்கை, மட்டக்களப்பு சந்தேக நபர்களின் உறவினர்களுக்கும் வலை வீச்சு. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளை முன்னெடுத்து வரும் விசாரணை அதிகாரி ஒருவர் சூரியன் செய்திப்பிரிவுக்கு இதனை தெரிவித்திருந்தார். அதற்கமைய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களின் உறவினர்கள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்திருந்தார். குறிப்பாக சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் எந்தவித பணிகளுக்கும் செல்லாது சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய முச்சக்கர வண்டி மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் முயற்சித்துள்ளதாக விசாரணையில் அதிகாரி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இவ்வாறான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது, அவர்களும் சந்தேக நபர்களுடன் தொடர்புள்ளவர்கள் தானா என்பது குறித்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த சந்தேக நபர்களின் முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் மோசடிகளை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. பிரித்தானியாவுக்கான புதிய இந்திய தூதராக தமிழர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கான இந்திய தூதராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த விக்ரம் கே துரைசாமி சமீபத்தில் சீனாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார். தற்போது பிரித்தானியாவுக்கான புதிய இந்திய தூதராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெரியசாமி குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 1992 பேஜ் IFS அதிகாரியான பெரியசாமி குமரன் தனது பட்டப்படிப்பை மின் அணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறையில் சென்னை IIDயில் முடித்துள்ளார். முன்னதாக வெளியுறவுத்துறை செயலாளர், பொருளாதார உறவுகளுக்கான கூடுதல் செயலாளர், சிங்கப்பூர் தூதர், கட்டார் தூதர், இலங்கை துணை தூதராக பணியாற்றியுள்ளார். மேலும் பாகிஸ்தான், அமெரிக்கா, பெல்ஜியம், லிபியா, எகிப்தில் உள்ள இந்திய தூதரக அலுவலகங்களில் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இவர் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அரபு ஆகிய 4 மொழிகளில் பேசக்கூடியவர். சவுதி அரேபிய வான்வழி சென்றபோது திடீரென யூ-டர்ன் செய்து மீண்டும் டெல்லிக்கு திரும்பிய ஏர் இந்தியா விமானம். ஏர் இந்தியா A1111 என்ற லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் இன்று காலை டெல்லியில் இருந்து புறப்பட்டு சவுதி அரேபிய வான்வழி சென்றபோது திடீரென யூ-டர்ன் செய்து மீண்டும் டெல்லிக்கு திரும்பியுள்ளது. இந்த விமானம் ஏர்பஸ் A350 வகையைச் சேர்ந்தது. காலை 6:13 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:20 மணிக்கு டெல்லி IGI விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சுமார் 3300 கிலோமீட்டர் தூரம் பறந்த பின் சவுதி அரேபிய வான்வழியில் இது திரும்பியுள்ளது. விமானத்தில் பயணிகள் சிலர் அசாதாரண சத்தம் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் திரும்பியதாக PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் விமானத்தில் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லிக்கு திரும்பியதாக தெரிவித்திருந்தனர். பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கின்றனர். தற்போது விமானம் விரிவான தொழில்நுட்ப பரிசோதனையில் உள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா வான்வழி சமீபத்தில் ஈரான் போரின் தாக்கம் காரணமாக அதிக கவனத்தில் உள்ளது. இதனால் விமானம் திரும்பிய சம்பவம் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக டெல்லி லண்டன் பயணம் சுமார் 9 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த சம்பவத்தில் பயணிகள் 7 மணி நேரம் பறந்த பின்னர் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கே திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையில் தீவிரமடைந்துள்ள போர். ஈரான் சாதுரியம் பற்றி பிரித்தானியாவின் ரகசிய புலனாய்வு அதிகாரி கருத்து. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையில் தீவிரமடைந்துள்ள போரில் ஈரான் மிகவும் சாதுரியமாகவும்
உறுதியாகவும் செயற்பட்டு வருவதாக பிரித்தானியாவின் ரகசிய புலனாய்வு சேவை அமைப்பின் முன்னாள் தலைவர் அலெக்ஸ் யாங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த போரின் சவால்களை சரியாக கணிக்க தவறிவிட்டது. கடந்த 2 வாரங்களாக போரின் போக்கை தீர்மானிக்கும் சக்தியை அமெரிக்கா இழந்து அது தற்போது ஈரானின் வசமாகியுள்ளதாக அலெக்ஸ் யாங்கர் கூறியுள்ளார். மேலும் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்தே ஈரான் தனது இராணுவ நிலைகளை சிதறடித்தும் ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரத்தை பரவலாக்கியும் வைத்திருந்தது. இது அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஈரான் நிலைத்து நிற்க உதவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்கா இந்த போரை ஒரு தெரிவாக முன்னெடுத்தாலும் ஈரான் இதனை தனது நாகரிகத்தையும் இருப்பையும் தற்காத்துக் கொள்வதற்கான போராக கருதுகிறது. இது ஈரானியர்களுக்கு அதிக மன உறுதியை வழங்கியுள்ளது என்றும் அலெக்ஸ் யாங்கர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மீது ஏவப்பட்ட 100 ஏவுகணைகள். உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றான USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை தாக்கப் போவதாக ஈரான் சூளுரைத்துள்ளது. முன்னதாக நடத்தப்பட்ட ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல் இலக்கை தவறவிட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கைக்கு ஆதரவாக அரபிக் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஆபிரகாம் லிங்கன் கப்பலை நோக்கி ஈரான் கடற்கரையிலிருந்து ஏவுகணைகளை ஏவும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உலகின் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்றான எங்களது விமானம் தாங்கி கப்பல் மீது 100 ஏவுகணைகளை வீசினார்கள். உண்மையில் ஏவப்பட்ட 101 ஏவுகணைகளும் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்று கூறினார். இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் திங்களன்று கிரீட் தீவில் உள்ள சூடாபி கடற்படை தளத்திற்கு வந்தடைந்தது. பிப்ரவரி மாத இறுதியில் போர்ட் மற்றும் ஆபிரகாம் லிங்கன் ஆகிய 2 விமானம் தாங்கி கப்பல்களை உள்ளடக்கிய பாரிய இராணுவ குவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. தற்போது USS ஆபிரகாம் லிங்கன் கப்பல் தங்களது ஏவுகணை எல்லைக்குள் வந்ததால் அதை தாக்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. பாரிய ஏவுகணை தாக்குதல் தோல்வியடைந்த போதிலும் ஈரான் பின்வாங்கவில்லை. ஈரானிய கடற்படை தளபதி ஹக்ரம் இரானி கூறுகையில், USS ஆபிரகாம் லிங்கன் கப்பல் ஈரானின் தொடர்ச்சியான கண்காணிப்பில் உள்ளது. அது ஏவுகணை அமைப்புகளின் வரம்புக்குள் வந்தவுடன் தாக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இஸ்ரேல் மீதும் குவைத், ஜோர்தான் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு ஏவுதளங்களாக செயற்படும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தனது பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிடுவதற்கு www.meivali.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.